படே மியான் சோட்டே மியான் மூவிக்கான செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிட்டு அடுத்த மாசம் மூவி ரிலீஸ் ஆகும். அலி அப்பாஸ் சஃபர் டைரக்ஷன்ல அக்ஷய் குமார், டைகர் ஷெராப், பிருத்விராஜ், ஜான்வி கபூர் நடிக்கிறாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷோட அடுத்த படத்துக்கான டைட்டில் வளையம். இந்த மூவிக்கான டைட்டிலுக்கும் பூஜை போட்டோஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. கன்சிகாவோட கார்டியன் மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. மார்ச் 8 மூவி ரிலீஸ் ஆகும். ஜெயம் ரவியோட பிரதர் மூவிய சம்மருக்கு கொண்டு வர பிளான் பண்றதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எம் ராஜேஷ் டைரக்ஷன்ல ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன், பூமிகா நடிக்கிறாங்க. என்டிஆர் 31க்கான ஃபைனல் ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரப்போகுது. ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டாங்க. இப்ப ஷூட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். கார்த்தியோட அடுத்த படத்தை டானாக்காரன் எடுத்த தமிழ் டைரக்ஷன் பண்ண போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இவரு வெற்றிமாறனோட ஏடி தான். டானாக்காரன் ஒரு செம்மையான படம். சோ தமிழோட அடுத்த படம் கார்த்திகோட இருக்கும்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கங்குவா பட்ஜெட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்டூடியோ கிரீனோட சிஇஓ தனஜயன் ஒரு இன்டர்வியூல கங்குவா பட்ஜெட் 200 கோடி தாண்டும், எக்ஸாக்டான பட்ஜெட் 220 to 230 கோடி வரும்னு சொன்னாரு. ஆனா இவங்க நினைச்சதை விட இன்னும் பட்ஜெட் அதிகமா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங் டேஸ் அதிகமாகிட்டு சிஜி ஒர்க்கும் அதிகமா இருக்கு. சோ இப்ப சொன்ன பட்ஜெட்டை விட இன்னும் அதிகமாக தான் வாய்ப்பு அதிகம். விக்ரம் 3ல மன்சூர் அலிகான் வருவாரான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா அவர் வர சான்ஸ் இல்ல. நடந்த பிரச்சனை உங்களுக்கே தெரியும். என்னதான் எல்சியூவா இருந்தாலும் நடந்த பிரச்சனை வச்சு பார்க்கும்போது அவர் உள்ள வர சான்ஸ் கம்மி. இனிமே தளபதி ஷாருக் கான் காம்போ வராதுலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நேத்து நான் சொன்ன மாதிரி தளபதி 69 அட்லி எடுத்தா இந்த காம்போ வர சான்ஸ் இருக்கு, இல்லனா வராது. இரும்பு திரை 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி ஃபியூச்சர்ல வரலாம், ஆனா இப்போதைக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா PS மித்ரன் அடுத்து சர்தார் 2 எடுக்க போறாரு. சரிபோதா சனிவாரம் மூவிக்கு நார்த்ல எதிர்பார்ப்பு இருக்கான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி ஒன்னும் பெருசா இல்ல. இனிமே தான் அவங்க ப்ரமோஷன் பண்ணி கொண்டு வரணும். எந்திரன் பார்ட் 1 சன் டிவி வாங்குச்சு, ஏன் 2.0 அவங்க வாங்கலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எந்திரன் பார்ட் 1க்கு சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூசர். சோ சேட்டலைட் அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா பார்ட் 2க்கு லைக்கா ப்ரொடியூசர். அது மட்டும் இல்லாம அது எந்திரன்ங்கிற தலைப்பு சன் பிக்சர்ஸோடது. அந்த தலைப்பை அவங்க கொடுக்க மாட்டான்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 2.1 வச்சாங்க. தமிழ்ல இந்த வருஷம் வந்து எந்த படமும் ஹிட் ஆகல. அடுத்து எந்த படம் கம்பேக் கொடுக்கணும் ஒருத்தர் கேட்டிருக்காரு. எந்த படங்கிறத தாண்டி படம் எது நல்லா இருக்கோ அதான் ஓட போகுது. தமிழ் ஆடியன்ஸ் இப்ப நிறைய மாறிட்டாங்க. மசாலா மூவிஸை தாண்டி கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஆடியன்ஸ் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதான் ஓட போகுது. சூர்யா ஹரி காம்போ திரும்ப வருமா? இவங்க காம்போல ஒரு படம் டிராப் ஆச்சு, அது திரும்ப ஸ்டார்ட் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த படம் ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியல. ஆனா இவங்க காம்போல ஒரு படம் வர வாய்ப்பு இருக்கு, ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. ஜூன் 22 கோட் அப்டேட் வருமா, இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு அப்டேட் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கோட் அப்டேட் தான் வரும்னு நினைக்கிறேன். இது என்னோட கெஸ். மாநாடு நடத்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா இன்னும் டேட் பிக்ஸ் பண்ணல. லாரன்ஸ் மூவிஸ்லாம் ஏன் ஹிட் ஆக மாட்டுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த காஞ்சனா சீரிஸ் தாண்டி அவருக்கு வேற படம் ஹிட் ஆகணும்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரீசெண்டா வந்த ஜெகதண்டா மாதிரியே மொட்டை சிவா கெட்ட சிவா மாதிரி சூஸ் பண்ணா கண்டிப்பா அது ஃபிளாப் ஆகும் தான். லாரன்ஸ் மூவில ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா தெலுங்கு மூவிஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கு. சோ இதுவும் ஃபிளாப் ஆகும் ரீசன் நான் நினைக்கிறேன். கோட் மூவில யாரு லிரிக்ஸ் எழுதிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கங்கை அமரன் மதனக்காருக்கு எழுதிருக்காங்க. வேற யார் யார் எழுதிருக்கான்னு இனிமே தான் தெரியும். அன்னியன் 2 வருமானு கேக்குறீங்க. சங்கர் லைனப் உங்களுக்கு தெரியும், நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த படம் இப்ப வர சான்ஸ் இல்ல, மேபி ஃபியூச்சர்ல வரலாம். விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் கண்டு சாங் அப்டேட் கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் லுக் போன மாசம் வரும்னு சொன்னாங்க, ஆனா இது வரைக்குமே அப்டேட் வரல. ஷூட்டிங் டிலே ஆகுறதுனால ஃபர்ஸ்ட் லுக்கும் தள்ளி போயிட்டு நினைக்கிறேன். சோ இப்போதைக்கு அப்டேட் எதுவும் கொடுக்கல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஆப்ரஹாம் ஹோஸ்லரோட கலெக்ஷனை கேக்குறீங்க, 40 கோடி கிட்ட. துருநட்சத்திரம் அப்டேட் கேக்குறீங்க. இன்னும் இந்த மூவிக்கு என்ன பிரச்சனை முடியல, ஆனா ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு தான் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை கொடுத்துட்டா படம் வந்துடும். விடுதலை கலெக்ஷனை கேக்குறீங்க, நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். அனிமல் பார்ட் 2 வந்து நல்லா இருந்தா பார்ட் 3 வருமானு கேக்குறீங்க. அனிமல் பார்ட் 2வே ஆடியன்ஸ் தாங்க மாட்டாங்க. இதுல பார்ட் 3 வாய்ப்பு ரொம்ப கம்மி. குங்ஃபு பாண்டா 4 அப்டேட் கேக்குறீங்க. அப்டேட் புதுசா ஒன்னும் கொடுக்கல, படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ராம் சரண் சுகுமார் மூவிக்கான அப்டேட் கேக்குறீங்க. புஷ்பா 2க்கு அப்புறம் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும். அமரன் அடுத்த அப்டேட் கேக்குறீங்க. அப்டேட் அவங்க எதுவும் பெருசா கொடுக்கல, ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. எப்படி இந்த மாசம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு அப்டேட் கொடுத்துருவாங்க. ஹனுமான் OTT அப்டேட் கேக்குறீங்க. மார்ச் 8 வரப்போறதா நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். நருட்டோ ஷிப்டன் தமிழ் ரிலீஸ் டேட் இன்னும் அப்டேட் வரல, நான் வந்தா சொல்றேன். தமிழ் சினிமா ரொம்ப மோசமா போகுது, வர மூவிஸ் எல்லாம் ஃபிளாப் ஆவரேஜ்னு ஆகுது. இதுக்கு என்ன காரணம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், மசாலா மூவிஸ் தாண்டி ஆடியன்ஸ் கண்டென்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து மஜ்மல் பாய்ஸ், இந்த படத்தோட கேரளா கலெக்ஷனை விட தமிழ்நாடு கலெக்ஷன் இப்போ அதிகம். சோ கண்டென்ட்டுக்கு தான் இனிமே மதிப்பு. 5 டிராப்டு மூவிஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் ஸ்கிரீன்ல போடுறேன். சூர்யா 34 மூவி என்னன்னு கேக்குறீங்க. சிங்கம் 3ன்னு நினைக்கிறேன். இந்த கமெண்ட் பண்றவரு இதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா இவர் பண்ற கமெண்ட் மட்டும் ஒரே மாதிரியே இருக்கு. ஆர்யா 34, 35 மூவி என்ன, சூர்யாவுக்கு இதே மாதிரியே. அண்ட் இந்த கமெண்ட்டுக்கான பதில் நேத்தே நான் சொல்லிட்டேன். சோ நேத்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு சாட்டர்டே, சோ கேம் உண்டு. இந்த ஃப்ரேம் எந்த படத்துக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.